ஹாய் அமைச்சரே, இந்த லகடு பாண்டியன் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா? ஒரு ஹாய்ங்கிறது ஒரு நல்ல வார்த்தை. ஆனா இவ சொல்றத பார்த்தா சரி, நம்ம இன்னைக்கு என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா முட்டை வச்சிருக்கோம், எக்கு. இது கல்லாவா? இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படியே ஆம்லெட் போட்டு தட்டி ஆம்லெட் போட்டு அப்படியே குடிக்க போறேன். சரி, அதாவது ஆம்லெட் போட்டு இதுக்குள்ள உடைச்சு அதுதான்டா அவளும் சொன்னான். அதுக்கெல்லாம் இந்த முட்டையை வந்து வைக்கல. தயவுசெய்து எல்லாரும் கையெடுங்க. இந்த முட்டை எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த எக் டிராயிங் சேலஞ்ச் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாம். ரெடியா இருக்கீங்களா? பெயிண்டிங்மா, பெயிண்டிங், எக் டிராயிங் பெயிண்டிங் தான் இன்னைக்கு வந்து நம்ம பெயிண்டிங் டிராயிங் சேலஞ்ச். முட்டையை வந்து இன்னைக்கு அலங்காரம் பண்ண போறோம். அவ்வளவுதான். அந்த சேலஞ்ச் தான். யார் இன்னைக்கு அழகா அந்த முட்டையை அலங்காரம் பண்றாங்க, உடைக்காம அலங்காரம் பண்றாங்கன்றதா சேலஞ்ச். கிளம்பிருங்க, நல்லா கிளம்பிருங்க. எனக்கு தான் பிரைஸ் கிடைக்க போகுது. முட்டையை அழகா மாமா அப்படியே இதுல ஒயிட் கலர் அடி சொல்லிட்டா மாசா இருக்குமா? நீ எது ஒயிட் கலர் அடிக்கிற? அது ஆல்ரெடி ஒயிட்டா தான் இருக்குது. கலரே அடிக்காத டிசைன் கண்மை எல்லாம் போட்டு மாமா. எதுக்கு இது அலங்கார படதான் சொன்னேன். லிப்ஸ்டிக், கண்மை. ஓ, என்ன வேணா நம்மளோட விருப்பம். போட்டா ரெயின்போ போட்டமா? போடு. காப்பு போட்டா, கொலுசு போட்டா, வளையல் கொலுசு எப்படா போடுது இதுல? டேய், வரையதான்டா சொன்னேன். அலங்காரம் பண்ணி தெரியாதா? சரி, ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து எக்கு டிராயிங் சேலஞ்ச். அதாவது எக்கு நல்லா அழகா டிராயிங் பண்ணி சூப்பரா மாத்தணும். அதோட சேலஞ்ச் தான். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ரெடிமா. ரெடி. ஓகே, ஸ்டார்ட். அம்மா, இது எப்படிமா அடிக்கிறது? ஏய், அடிக்கிறது நான் சொல்லி தரேன். இப்போ எப்படி அடிக்கணும்? ஏய், இது எப்படிமா கலர் அடிக்கிறது? பெயிண்ட் வேணும். சரி, நான் ஒரு மேஜிக் சொல்றேன். வந்துரு பெயிண்ட் எல்லாம். நிஜமாவா? ஆமா, நிஜமா. வரலனா வந்துருமா? வரலனா அடி. சரி, ஓகே. சரி, ஒரு நாள் என்ன முட்டி போட வச்சிரு. ஓகே. ஜீம் டவாக்கு டம் டம். ஏய், பீம்ல கலராய் சொன்னா. பீமா நீ சுக்கியா? கீழ இல்ல, டோலு போலு. சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்காக டிராயிங் பண்றதுக்காக பெயிண்டிங் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஆமா, ஓகே. ஸ்பேனர், கட்டிங் பிளேடர், இதுதான். ஓகேவா? இத வச்சு நீங்க என்ன வேணா பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம் மாமா. ஓகே, சரி வா, போய் ஆம்லெட் போடலாம். முட்டை டிராயிங் பண்றா, ஆம்லெட் போடுறா. சொல்லவே இல்ல. ரூல்ஸ் ஒண்ணுமே இல்ல. யார் வேணா அழகா வரைஞ்சுக்கலாம். அவங்க இந்த முட்டை வந்து உடைய கூடாது. உடனே டிஸ்குவாலிஃபை. பச்சை கலர் முட்டை உடையாம வரையணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ எல்லாருமே நம்ம முட்டையை வந்து உடைக்காம கலர் பெயிண்ட் பண்ணியாச்சு. கரெக்டா? ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷரும் கொடுக்கல, அது உடஞ்சிருமோன்னு ஒரு பயத்திலே நம்ம வந்து பண்ணோம். ரொம்ப கஷ்டம். கஷ்டம்தான். நம்ம அந்த தழும்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக அடிக்க முடியாதுல்ல. அதனால தான் அச்சுவெல்லாம் அப்படியெல்லாம் அடிச்சிருந்தா.
சரி ஓகே. இப்போ இது வந்து நம்ம அச்சு பண்ணியிருக்காங்க. அச்சு வந்து என்ன, ஒரு பேர்டு, அதாவது நீல நிற பறவை. நீல நிறவே ஃபாரின்ல ரிலீஸ் இருக்கிற பறவை. அதனால ஓகே. இது வந்து என்னதுன்னா ஒரு இமோஜி மாதிரி, ஒரு அனிமேஷன் மாதிரி இருக்கிற ஒரு பேர்டு அப்படின்னு கூட நினைக்கலாம். ஒரு அனிமேஷன் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. இது பியர் மாதிரி இருக்குமா? கரெக்ட், கரடி மாதிரியே இருக்கு. சரி, அப்போ அது வந்து எல்லோ கலர் கரடியை நம்ம பார்த்தது இல்லையில, நம்ம புதுசா வரைஞ்சிருக்கோம் கரடியை. ஏய் சைடு கேப்ல எண்ணெயும் பியருங்கிறான். பாத்தியாடா? சரி ஓகே. அடுத்தது நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கிறதுல வச்சு செம சூப்பராக இருக்கிறது இந்த நேஷ்னல் ஃப்ளாகோட அந்த கலர் தான். ரொம்ப அழகாக இருக்குது அந்த டிசைனு. நடுவில் இருக்கிற அந்த ஒயிட்டு, மேலேயும் கீழேயும் பெயிண்ட் அடித்து நடுவில் டேப் போட்டி அதை சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த இது பாருங்க, இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா அவ்வளோ சூப்பராக இருக்குது. லைட்டாக ஒழுகி இருக்குது, லைட்டாக அங்கேயும் ஒழுகி இருக்குது, லைட்டாக ஒழுகி இருக்குது. பட் ஓகே, இருந்தாலும் சூப்பராக இருக்குது. நம்ம போனா வந்து கொஞ்சம் வெரைட்டியாக மாடர்னில் செஞ்சுருக்காங்க. ஃபுல் பிளாக் அடித்து அதில் ஒயிட் கலர் வச்சு, ஆனால் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. யூனிக்கான ஒரு பெயிண்டிங் அப்படின்ற மாதிரி இந்த பெயிண்டிங் சூப்பராக இருக்குல்ல. அதே பூதாமா. ஆனால் இதில் மேட் ஃபினிஷிங் வர மாதிரி ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கா. இப்போ என்னோடதெல்லாம் பார்த்தோன்னா இந்த சைடு கேப்பில் அந்த இது தடுப்பாலாம் இருக்கும். எப்படி அச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தடுப்பாலாம் இருக்கும். ரொம்ப தடுப்பு. ஆமாம், இதை இங்கெல்லாம் தடுப்பாக இருக்கும். ஆனால் புவனா வந்து நல்ல ஃபினிஷிங்காக அந்த மேட் ஃபினிஷிங் அழகாக கொண்டு வந்திருக்கா. பேசாமல் பெயிண்டிங்கில் சேர்த்து விட்டுறலான்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு முயல் குட்டி. இந்த முயல் குட்டிக்கு கீழே வந்து ஆரஞ்சு கலரில், மேலே வந்து ஒயிட் கலரில் அடிச்சிருக்காங்க. ராகேஷ் கொம்பெல்லாம் வச்சுருக்காங்க. நான் 2 பண்ணியிருக்கிறேன். 2 தேசிய கொடி ஒன்று, இது ஒன்று ராகேஷ் பண்ணியிருக்கா. ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாருமே ரிஸ்க் எடுத்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அழகாக, எனக்குலாம் ரசிக்கு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் தான் ரிஸ்க் எடுத்துக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தேசிய கொடியோட தான் அழகாக இருக்குது. அதுக்கு அடுத்தது அச்சுவது நல்லா இருக்குது. அவள் ஒரு டிசைனை செலக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளோட மைண்டுக்கு அவள் பண்ணி இருக்கிறது நிஜமாலுமே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கு. என்ன சூப்பரையா? ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு இதில் எந்த எக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. இனி அடுத்த வேறு சேலஞ்சில் பார்க்கலாம். வேறு ஏதாவது வெரைட்டியாக சேலஞ்ச் உங்களுக்கும் தெரிஞ்சுதுன்னா இந்த மாதிரி வெரைட்டியாக சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போது இனியும் எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக, சரி இது சொன்னாங்களே இது பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். டாடா, பாய்.